நான் பாறையில் விதை விதைக்கிறேன் கேட்டிருக்கீங்க, அதை மட்டும் கொஞ்சம். இப்போ இங்கே வந்து எல்லாருக்கும் உபதேசம் கொடுக்குறேன் நான். சரிங்க ஐயா. இது எவ்வளோ வருஷமா? 16 வருஷமாக இங்கே உபதேசம் கொடுத்துங்கிறேன். சரி. இங்கே இல்லாமல் வீட்டில் 10 வருஷம் உபதேசம் கொடுத்தேன். 26 வருஷம் உபதேசம் கொடுத்துங்கிறேன். சரிங்க. ஆனால் இதில் ஒரு ஞானி கூட வரமாட்டேன்றான். அதுவும் உபதேசங்கள்னா மற்ற இடம் மாதிரி உபதேசம் கிடையாது. இது படிப்படியாக ஒவ்வொரு உபதேசமாக கொடுத்து நீ உச்சத்துக்கு போகிற வரைக்கும் உபதேசங்கள் இருக்குது. அதனால் இது 18 உபதேசங்கள் கொடுக்குறேன். இந்த 18 உபதேசங்களையும் வாங்கி அவன் சீராக செய்ய மாட்டேன்றான். காரணம் என்ன? இங்கே இருக்கும்போது இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, எல்லாத்தையும் கேட்குறீங்க. வீட்டுக்கு போன உடனே நீங்கள் கேட்டதெல்லாம் மறைஞ்சு போய் உங்கள் பொண்டாட்டி தான் வந்து எதிர் நிற்கிறான். அப்போது இங்கே கேட்டதெல்லாம் அது இங்கேயோடு போயிடுச்சு. வீட்டுக்கு போனவுடனே நீங்கள் பழையபடி என்ன செய்யணுமோ ரொட்டீனாக அதை பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போ நான் பாறையில் தான் நான் விதை விதைச்சேன், மண்ணில் விதை விதைச்சேன்னா அங்கே போய் முளைக்கணும் இல்லையா? அது ஆனால் அங்கே போன உடனே முளைக்க மாட்டேன், பாழா போயிட்டு. அப்போ பாறையில் விதைக்குது, எங்கேயாவது ஒரு மண் இருந்து துளுத்து வராதான்ற ஆதங்கத்தில் விதைச்சுன்னுக்கிறேன். நான் விதைக்கிற எல்லாமே முளைக்கும்னு நினைக்கிறது இல்லை. நினைச்சா நான் ஏமாளி. அதனால இங்கே இவ்வளோ பேருக்கு லட்சக்கணக்கில் உபதேசம் கொடுத்துக்கிறேன். 1, 2, 1000 கூட கிடையாது. நான் ஆரம்பத்தில் நினச்சேன் ஒரு 1000 பேருக்கு உபதேசம் கொடுத்தா போதும் அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு லட்சக்கணக்கில் போயிடுச்சு, வெளிநாடெல்லாம் போயிடுச்சு. இருந்தாலும் மகான்களாக தேடி வருவாங்களா? அந்த பற்று இல்லாத வருவாங்களான்னா தேர மாட்டேன்றாங்க, வரமாட்டாங்க. எவ்வளோ உச்சத்துக்கு போனா கூட அவங்க அந்த பாசத்திலேயே தான் நிற்கிறாங்க, அந்த பற்றிலேயே தான் நிற்கிறாங்க இல்லையா? இப்போ இங்கே வந்து நான் 3 நாள் ஆச்சு. எங்கள் சம்சாரம், எங்கள் பேரன், எங்கள் பேத்தி, எங்கள் பிள்ளைங்க எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க. ஒரு அவருக்கு ஒரு வாட்டி போய் எங்கள் பொண்டாட்டி எப்படி இருக்கிறா, நல்லா இருக்கிறாளா, நல்லா இல்லையா, என்ன செய்கிறேன்னு பார்த்துட்டு வர்றதில்லை. வந்ததோடு அவங்க சரி, அவங்க வேலையை அவங்க செய்யணும், நம்ம வேலையை நம்ம செய்யணும். ஆனால் இந்த பக்குவம் மனுஷனுக்கு வரமாட்டேன். போய் இல்லை எட்டி பார்த்து வரேன், கோழி முட்டை இட்டுச்சா, கோழி முட்டை இட்டுச்சான்னு பார்க்குற மாதிரி. அப்புறம் இவனுக்கு எங்கே ஞானம் வரும்? இதனால தான் பாறையில் விதைக்கிறான்னு சொல்கிறது. இல்லை, இங்கே வர பக்தர்கள் எல்லாருமே ஆன்மீகத்தில் கொஞ்ச நாள் இருந்து அதை இது ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்குதுங்க. இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக என்னுடைய வீடியோவை 12 கோடி பேர் பார்க்குறோம். ஆனால் 12 பேருக்கும் இந்த ஆன்மீக நாட்டம் இல்லாமல் வீடியோ பார்க்க மாட்டேன். ஆனால் நாட்டங்களுக்கு இது ஆன்மீகவாதியாக மாறினா நானா இல்லை, அவங்களால முடியலையே. அதை தான் சொல்லிங்கிறேன், முடியல, முளைக்கல. அதனால அதை பாறையில் வதிக்கிறேன். ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல முளைக்கும். அதனால நம்மளுடைய கடமையை நம்ம செய்யணும். யார் எடுத்துக்கிறான் எடுத்துக்கல அதை யோசிக்கவே கூடாது. யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீ பொய் பேச ஆரம்பிச்சுடுவ. தெய்வீகத்தில் பொய் பேசக்கூடாது. உலக வாழ்க்கையில் எப்படியாவது போய் சொல்லி எப்படியாவது போச்சுன்னு போ. ஏன்னா உலகத்தில் செய்கிற பாவத்தெல்லாம் கடவுள்கிட்ட அழிக்கணும்னு தான் கடவுளை தேடுறீங்க. கடவுள்கிட்ட போய் பாவம் பண்ணால் அதை எங்கே போய் அழிப்பீங்க? அதனால கடவுள் விஷயத்தில் பொய் பேசாதீங்க. காசு கோசம் உலக விஷயத்தில் பொய் பேசிட்டு போங்க. எப்படின்னா கடவுள் விஷயத்தில் சத்தியத்தை பேசுங்க. ஏன்னா கடவுளே சத்தியவானாக தான் இருக்கிறோம். அதனால் அந்த கடவுளை பற்றி பேசும்போது சத்தியத்தை பேசுங்க, உண்மையை பேசுங்க, தெளிவாக பேசுங்க, அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசுங்க. அதுதான் ஆன்மீகம். கடவுளை பற்றி பேசி 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 என்ன பிரயோஜனம்? ஒரு பயணம் கிடைச்சா கட்சியில் மக்கள் கடவுளை பற்றி தெரியாத போயிடுச்சு. எது உண்மைன்னு தெரியல. இப்போ காரணம் என்ன? புக்கில் ஏதண்டே பற்றி எனக்கு இருந்தாலும் புரியாமல் போயிடுச்சு. ப்ராக்டிக்கலாக சொல்லு, அப்போ தான் அவனுக்கு புரியும். அதை தான்ப்பா செய்துன்னுக்கிறேன் நான். ரொம்ப நன்றிங்க.